தாக்குனது மாதிரி இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளை பற்றி கவலைப்படுகின்ற இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை போல மிகப்பெரிய வெற்றி பெற்ற அரசியல் கட்சி வேற எதுவும் இல்லை. அது மாதிரி திமுக மாதிரி தோல்வி பெற்ற கட்சியும் எதுவும் இல்லை. வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் தரவில்லை என்றாலும் கூட மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் அதை போல இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் கூட 500க்கு எட்ட வாக்குறுதிகளை திமுக சார்பில் தந்து அதை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி சொன்னதை செய்து சொல்லாததையும் செய்த அரசு முதலமைச்சர் என்ற நற்பெயருக்கு கலைஞரை போல அண்ணன் தளபதி அவர்களும் இலக்கணமாக திகழ்ந்தார்கள். அவர்கள் தந்தார்களே ஏறத்தாழ 350க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள். அவற்றை எல்லாவற்றையும் நிறைவேற்றவில்லை என்றாலும் அவர்கள் கூற்றின்படி பார்த்தா பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எடுத்து பார்த்தா எல்லாமே சொத்தை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதிலே குளப்படிகள் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கூற்றின் அடிப்படையில் பார்த்தா விவசாய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறேன் என்று முதலமைச்சர் நிலமும் அதுக்கு உட்பட்டவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார். தேர்தல் வாக்குறுதியாக தந்தார். ஆனா இன்னைக்கு மக்கள் நம்பி விவசாயிகள் வாக்களித்தவர்களை வெற்றி பெற செய்து ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்களே, என்ன அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க? மொத்தமே 2400 கோடி ரூபாய் தள்ளுபடி. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்கையில தேர்தல் அறிக்கையில நிலத்தை அடிப்படையாக 5 ஏக்கர் நிலமும் அதற்கு உட்பட்டது என்று சொல்லி ஏமாற்று வேலை. ஆக இதெல்லாம் கணக்கு பார்த்தா 2400 கோடி ரூபாய். ஆனால் இதே நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராகி கையெழுத்து போட்டாரே, 20,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடிகளை செயல்படுத்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 10,000 கோடி ரூபாய் விவசாயிகள், தொழிலாளிகள், மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்களுக்கு தள்ளுபடி செய்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னைக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன்ட்டு வெறும் 2400 கோடியை தள்ளுபடி செஞ்சு இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தம்பட்டம் அடித்தாலும் இன்னைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது கூடுதலாக மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இன்னும் அடுத்து வரக்கூடிய பில்லுகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பன்மடங்கு மின்சார கட்டணம் உயர வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணரவிருக்கின்றீர்கள். ஆக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படி பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. ஆக திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட சலுகைகளை நிறுத்தாமல் அதை ரத்து செய்யாமல் செஞ்சாலே இன்னைக்கு பெரிய காரியம்னு இருக்கு. எவ்வளவு பெரிய பொய்! ஆண்டுக்கு 6 சிலிண்டரை நாங்கள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக தருவேன்னு சொல்லிட்டு இதுவரை எந்த இதுவும் அதையும் தரல. ஆக சிலிண்டர்ல ஏமாற்றம் தாய்மார்களுக்கு, உரிமை தொகையில ஏமாற்றம் தாய்மார்களுக்கு, பேருந்துகளில் பயணம் செய்வதில் தாய்மார்களுக்கு ஏமாற்றம், குடும்ப தலைவிகளுக்கு மின் கட்டணம் அதிலேயே ஏமாற்றம். விவசாயிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு மக்கள் விரோத ஆட்சியை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சியாளராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்களே அன்றைக்கு பாலாஜி லாக்அப் சிறைச்சாலையில் மரணமடைந்திருக்கிறார். ஆக இப்படி இந்த 2.5 மாத காலத்துல 4 லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் எந்த வருத்தமோ அல்லது எந்த உதவியுமே செய்யாததெல்லாம்
இப்படி ஒரு ஆட்சி தேவையா என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு, வருந்தக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் உருவாகி இருக்கிறது. ஆக பாலியல் வன்கொடுமை காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இதுவரை கண்ணுக்கு தெரிஞ்சது 6 பேர் தெரிஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி, திருவள்ளூர்ல 3 வயது சிறுமி, தூத்துக்குடியில 56 வயது மூதாட்டி, ஸ்ரீவைகுண்டத்தில் வேலை கேட்டு வந்த பெண்ணை தாவேகா நிர்வாகிகளே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. பழனி கோயில் சொத்து 100 கோடி ரூபா. இன்னைக்கு சண்முகநாதர் சன்னதி முன்னால இருந்து பேசுறோம். அங்க பழனி தண்டாயுதபாணி சொத்தை 100 கோடி ஆட்டை போட்டிருக்காங்க. அது மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துறதுல சர்ச்சைகள் கிளம்பி இருக்கிறது. ஆக இப்படி எண்ணற்ற குழப்பங்கள் நிறைந்த ஒரு அரசை இந்த அரசு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு வகையான ஏமாற்றங்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஏமாற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு ஆட்சி அமைவதற்கு நாம் காரணமாக இருந்து விட்டோமே என்று வாக்களித்த மக்கள் இன்றைக்கு புலம்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவு கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாளராகத்தான், முதலமைச்சராகத்தான் இன்றைய விஜய் அரசு இருக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து குத்தாட்டம் போட்டு தமிழகத்தை ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சி அமைத்தவர்கள், ஏன்னா ஜனநாயக நாட்டில் வாக்குகளை பெற்றுத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிலையில் வாக்களித்தவர்களே வருந்தக்கூடிய அளவிற்கான ஒரு அரசுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு